வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை தமன்னா தமிழில் நடித்தவர் இன்றைக்கி பான் இந்தியா நடிகையாக இருந்துகிட்ருக்காரு. அப்புறம் குத்தாட்டம் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் 8 கோடி 10 கோடி வாங்கி நடிச்சிட்ருக்காரு. கதாநாயகியாக நடிச்சிட்ருக்கிறார் ஏகப்பட்ட படங்களில். அவர் இன்னைக்கு சுவாரஸ்யமான பேட்டியா இல்லை அனுபவம் இல்லாத பேட்டியா இல்லை சமாளிப்பு கேசனான பேட்டியா அப்படிங்கிறது தெரியல. பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது வாழ்நாள் முழுவதும் நான் நடிகையாக தான் இருப்பேன், நடித்து கொண்டே இருக்க நான் விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசு வரைக்கும் நடிச்சுட்டு பின்னால் திருமணம் செய்து குழந்தை குட்டியை பெற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடக்கலை. இருந்தாலும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. ஆமாம், அது எனக்கு தெரியுது. நான் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வயது என்பது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மக்கள் வயசை ஒரு நோய் மாதிரி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. மக்கள் ஏன் அதை ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க, பயப்படுறாங்க வயசு ஏறுறதை பார்த்து அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெகுளித்தனமான ஒரு பேட்டியா இல்லை ரொம்ப ரொம்ப ஞானோதயமான விவரமான பேட்டியா அப்படின்னு தெரியல. இத்தனையும் கல்யாணம் ஆகலை தமன்னாவுக்கு. இன்னும் அவரும் லவ் பண்ணார், குறிப்பிட்ட நபரை லவ் பண்ணார். அப்புறம் சுற்றி தெரிஞ்சார். அப்புறம் அந்த நபர் தமன்னா மேலே தவறு கிடையாது. நாங்கள் சம்மந்த வீடியோ போட்டிருப்போம், வேணா பாருங்கள். அவர் சொல்கிறார் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த நபர் விலகி போகிறார். ஆமாம், அப்புறம் இடையில அந்த நபரும் இவரும் கலந்து அப்படி பழகக்கூடிய சில பர்த்டே பார்ட்டி 10 ஷோன்ஸோ பழகக்கூடிய சமயத்தில் 2 பேரும் பேசிக்கவே கிடையாது. இப்போ அந்த நபர், அதாவது தமன்னாவுடைய பழைய காதலன் வேறு இன்னொரு நடிகையோடு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். பார்த்தார் இவர் தனிப்பட்ட முறையில் போதும், எனக்கு இந்த நிலைமையே போதும் அப்படின்னு போட்டு ரொம்ப சாஃப்டாக அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை நடிகை என்ற வட்டத்துக்குள்ளே அப்படியே கொண்டு போயிட்டுருக்கிறார். இருக்கட்டும், சந்தோஷம்தான். பட் வயதாகி கொண்டிருப்பது நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வயதாவது ஏன் மக்கள் பெரிதாக எடுத்து அதை கண்டு பயப்படுகிறார்கள் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. இது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கிறான், நோயுற்று இருக்கின்றான். ஆனால் வயது அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் எல்லாருக்குமே அதான் விஷயம். எடுத்த உடனே பேரை கேட்பாங்க, அப்புறம் உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்பாங்க. இத்தனை வயசுன்னு சொன்னால் அடுத்தது கல்யாணம் பண்ணிவிட்டு எத்தனை பிள்ளை குட்டின்னு கேட்பாங்க. ரொம்ப பெரிய வயசாக சொல்லக்கூடிய சமயத்தில் பேரன் பேத்திலாம் கல்யாணம் ஆயிடுச்சாப்பா, பரவாயில்ல, 80 வயசில் ஆரோக்கியமாக இருக்கிறிய, ஆரோக்கியமாக இருக்கிறியன்னு சொல்கிறத விட 80 வயசுலேங்கிறத அந்த பஞ்சு பண்ணி புள்ளி வச்சு பேசுவாங்க. அப்போ வயது என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவன் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றான் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சில பேர் பார்த்தீங்கன்னா வயதை கண்டுக்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்தா இளமையாகவே இருப்பாங்க. நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்தில் வயசு தானே பேசப்படுது. கல்யாணம் எடுத்துங்கன்னா ஆணுக்கு பெண் பாருங்க, பெண்ணுக்கு ஆண் பாருங்க. ஆமாம், எடுத்த உடனே வயசை கேட்காம கொடுத்துருவாங்களா? ஆணுக்கு ஒரு பெண் பார்க்குறோம், பொண்ணு வீட்டுக்காரன் கேட்பான், உன் டேட் ஆஃப் பர்த் கொடுப்பான்னு கேட்பான். போட்டு பார்ப்பாரு, என் பொண்ணை விட உனக்கு 2 வயசு அதிகமாக இருக்குது, என் பொண்ணை விட 2 வயசு குறைவாக இருக்குது, என் பொண்ணை விட இல்லைப்பா இந்த பையன் வேணாம், 10 வயசு மூத்த பையன்ப்பா, என் பொண்ணு சின்ன பொண்ணுப்பா அப்படின்பான். இதே பொண்ணு வீட்டில் அதே கதை தான். மாப்பிள்ளையோட டேட் ஆஃப் பர்த், பொண்ணோட டேட் ஆஃப் பர்த். இங்கே மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. இல்லைப்பா நான் ரொம்ப சின்ன பொண்ணை எதிர்பார்க்குறேன், என் பையனோட இந்த பொண்ணு அதிகமான வயசாக இருக்கிறான், அதனால் இந்த பொண்ணு வேணாம். இந்த மாதிரி ஒரு விஷயமான விஷயம். அப்புறம் அரசு ஊழியமாக கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. வயதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பஞ்ச். அதை பெரிதுபடுத்துவதில்லை, சிலர் பெரிதுபடுத்துகிறார்கள். அது அவரவர்களுடைய மனோநிலையை பொறுத்த விஷயம். ஆனால் வயசுங்கிற ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக தமன்னா போன்ற கல்யாணமாகாத பெண்களுக்கு வயசு தான் முக்கியம். தமன்னா இது மறைத்து பேசுகிறாரா அல்லது ஏமாற்றத்தில் வெளிப்பாடாக பேசுகிறான்னு தெரியல. உண்மையில என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக பேசுவதாக தான் கருத முடியும். ஏன்னு கேட்டால் லவ் பண்ணார், சக்ஸஸ் ஆகலை.
அப்புறம் வெக்ஸ் ஆகி நிறைய பேட்டிலாம் கொடுத்தாரு. இப்போ அப்படியே போயிட்டுருக்கிறாரு. ஒருவேளை பூவே உனக்காக மாதிரி அப்படியே போயிடுவாரா அப்படிங்கிறது தெரியல. நடிகையாக இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நடித்த நடிமா கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கிடைக்கணுமே. கல்யாணத்துக்கு பின்னால் கணவன் சம்மதத்தோடு நடிக்கக்கூடிய ஒரு நடிகைகள் அப்படிங்கிறது, அந்த நடிகைகளுக்கு கணவனுடைய சம்மதம் என்பது நிறைய பேருக்கு கிடைக்காது. பாருங்க, கீர்த்தி சுரேஷ் மற்ற அடிக்கிட்டே போகலாம். கல்யாணத்துக்கு பின்னால் நயன்தாரா எல்லாம் கல்யாணத்துக்கு பின்னால் நடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் கிடைக்கணுமே. விக்னேஷ் சிவன் மாதிரி ஒரு நபர் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. தமன்னாவுக்கு கிடைக்கல, மீண்டும் கிடைக்கலாம். அதுக்காக வயதை பெரிதுபடுத்தாமல் நான் இருக்கின்றேன், வயதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் சொல்லிக்கிறான், தமன்னாவை பார்த்து நான் சொல்லுவது, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஒன்றும், புரியுதுங்களா? அதனால் நாளைக்கு ஒரு கல்யாணம் அப்படிங்கிற வயசு ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் வயசுங்கிற ஒரு விஷயந்தான் உட்காரும். அப்படிங்கிறப்ப அவன் யோசிப்பான், என்னடா அது தமன்னாவுக்கு இந்த வயசு ஆகுது, இந்த வயதில் அந்த பெண் கல்யாணம் பண்ணுறோம், நமக்கும் ஒரு ஆசை இருக்குது, குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி தமன்னாவுக்கும் ஆசை இருக்குது, குழந்தை உருவாகுமா, மாதவிலக்கு அந்த நேரம் என்ன சமயம், இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு பொண்ணை ஒரு ஆண் தாலி கட்டுவான். அது நடிகையாக இருக்கட்டும், குடும்ப பெண்ணாக இருக்கட்டும், தனிப்பட்ட வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்தில் வயசு தான் பேசப்படும். இதை தமன்னா உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அதை விட்டு போட்டு நான் கண்டுகொள்வதில்லை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. நாளைக்கு ஒரு விஷயமே எடுத்துக்கங்கண்ணா, உங்கள் சினிமா துறையிலே எடுத்துக்கங்க. ஆமாம், வயசு ஆக உங்களுக்கு கதாநாயகி போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? எந்த நடிகையும் அப்படி வந்தால் சரித்திரமே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அப்பா அம்மா வேஷம்தான், அக்கா வேஷம்தான் முடிஞ்சு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்போவே குத்தாட்டம் ஒரு பாட்டுக்கு தான் ஆடிட்டு இருக்கிறாரு தமன்னா. ஆமாம், கதாநாயகி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு, இந்த வயசுலேயே குறைஞ்சி போச்சு. இன்னும் வயசு ஆக 45 50 ஆக அவர் எப்படி கதாநாயகி நடிச்சிட்டு வராமா? அதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம். ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் கதாநாயகி நடிச்சிட்டு இருக்காரு, கமல் கதாநாயகி நடிச்சிட்டு இருக்கிறாரு, புரியுதுங்களா? சிவாஜி இருந்திருந்தா கூட கதாநாயகி நடிப்பார். எம்ஜிஆர் கூட கடைசி வரைக்கும் கதை நடித்தாருங்க. ஆமாம், அவ்வளோ வயசான பின்னாடு. ஆனால் ஒரு பெண் நடிகையா கடைசி வரைக்கும் கதாநாயகியாக நடிக்க முடியுமா? இப்போ சிம்ரன்லாம் வந்தாங்க, ஒன்றும் இல்லையே. ஏதோ ஒரு இதில் ஒரு கதாநாயகி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு குடும்பத்தனமான வேஷம், மற்றபடி ஷோ அந்த ரேஞ்சு தான், ரொம்ப டீப்பாலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ வயது என்பது ரொம்ப முக்கியம், குறிப்பாக கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு, அதிலும் குறிப்பாக தமன்னா போன்ற நடிகைகளுக்கு, அதிலும் குறிப்பாக கல்யாணமாகாத தமன்னா போன்ற நடிகைகள்லாம் வயது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இதையும் பார்த்துக்கிடுங்க, நடிப்பையும் பாருங்கள். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.